நடிகர் விஜய் சினிமாவை விட்டு விலகுவதா அறிவிச்ச நிலையில நடிகை த்ரிஷாவும் விரைவில் சினிமாவை விட்டு விலக முடிவெடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. தமிழ் திரை உலகில் பிஸியான நடிகையா வலம் வரவங்க தான் நடிகை த்ரிஷா. 40 வயசுக்கு மேல ஆகியும் அவங்க கைவசம் இப்ப 6 படங்களுக்கு மேல வச்சிருக்காங்க. இந்த ஆண்டுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சதும் த்ரிஷாவுடைய ஐடென்டிட்டி படம் தான். அந்த படத்துல மலையாள நடிகரான டோவினோ தாமஸுக்கு ஜோடியா நடிகை த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அவங்க நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய விடாமுயற்சி படம் வரக்கூடிய February 6 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இது மட்டுமா, அஜித் கூட அவங்க நடிச்சிருக்க மற்றொரு படமான குட் பேட் அக்லி படமும் ஏப்ரல் 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து மணிரத்னம் இயக்கத்துல உருவாகி இருக்க தக் லைஃப் படத்திலையும் நடிச்சிருக்காங்க த்ரிஷா. இந்த படத்துல சிம்புவுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கமல்ஹாசனும் ஒரு லீட் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இப்ப நடிகை த்ரிஷா நடிப்புல சூர்யா 45 படம் தயாராகிட்டு வருதான். ஆர்ஜே பாலாஜி இயக்கக்கூடிய இந்த படத்துல நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்கிறாங்க. இந்த படத்தை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி இயக்க இருக்க மாசாணி அம்மன் படத்திலையும் த்ரிஷா தான் ஹீரோயினா நடிக்கிறாங்களாம். இவ்வளோ பிஸியா இருக்க நடிகை த்ரிஷா விரைவில் சினிமாவை விட்டு விலக முடிவெடுத்திருக்கிறதா ஒரு தகவல் இப்ப வெளியாகிருக்கு. இந்த தகவலை வலைபேச்சு அந்தனன் தான் சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியில அவர் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, த்ரிஷாவுக்கு சினிமாவில் நடிச்சு ரொம்பவே போர் அடிச்சிருச்சான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மனசோர்வும் ஏற்பட்டிருக்கான். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதன் காரணமா அவங்க இனிமே சினிமாவில் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. த்ரிஷா சினிமாவை விட்டு விலகுற முடிவை அவங்க அம்மா கிட்ட சொன்னப்ப அவங்க அம்மா சம்மதிக்கவே இல்லையா. இந்த விவகாரத்துல 2 பேருக்குமே வாக்குவாதம் நடந்ததாகவும் அந்தனன் சொல்லியிருக்காரு. அவங்க திருமணம் குறித்த தகவலும் இப்போதைக்கு எதுவுமே இல்லையா. அதே மாதிரி அரசியல குதிக்கிற முடிவுல இருக்காங்களானும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா அவங்க சினிமாவை விட்டு விலகக்கூடிய முடிவுல தீர்க்கமா இருக்கிறதா அவரு சொல்லியிருக்காரு. அதனால நடிகை த்ரிஷா ரசிகர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.